விவசாயிகள், மீனவர்கள் ஆகியோரது நலனில் இந்தியா ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ளாது என பிரதமர் நரேந்திர மோடி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். MS சுவாமிநாதன் நூற்றாண்டு சர்வதேச மாநாட்டை புதுதில்லியில் இன்று பிரதமர் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் MS சுவாமிநாதன் நினைவு அஞ்சல் தலை மற்றும் நாணயத்தை அவர் வெளியிட்டார். நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், விவசாயிகளின் நலனுக்கு தனது அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக தெரிவித்தார். விவசாயிகள் வருமானத்தை அதிகரிக்கவும், விவசாயத்திற்கான செலவுகளை குறைக்கவும் அரசு தொடர்ந்து முயற்சி மேற்கொண்டு வருவதாக கூறிய அவர், விவசாயிகளின் வலிமையை நாட்டின் முன்னேற்றத்திற்கு அடித்தளம் என்பதை அரசு உணர்ந்திருப்பதாக தெரிவித்தார். இந்திய விவசாயிகளின் நலனே தங்கள் முன்னுரிமை என்ற பிரதமர், விவசாயிகள், மீனவர்கள் மற்றும் பால் விவசாயிகளின் நலன்களில் இந்தியா ஒருபோதும் சமரசம் செய்யாது என்றார். हमारे लिए अपने किसानों का हित सर्वोच्च प्राथमिकता है। भारत अपने किसानों के, पशुपालकों के और मछुआरे भाई बहनों के हितों के साथ कभी भी समझौता नहीं करेगा। और मैं जानता हूं, व्यक्तिगत रूप से मुझे बहुत बड़ी कीमत चुकानी पड़ेगी, लेकिन मैं इसके लिए तैयार हूं। मेरे देश के किसानों के लिए, मेरे देश के मछुआरों के लिए, मेरे देश के पशुपालकों के लिए आज भारत तैयार है। பால், பருப்பு வகைகள், சணல் ஆகியவற்றின் உற்பத்தியில் இந்தியா உலகின் முன்னணி நாடாக திகழ்வதாக தெரிவித்த அவர், கடந்த ஆண்டு முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு உணவு தானிய உற்பத்தியில் சாதனை படைக்கப்பட்டதை சுட்டிக்காட்டினார். அனைவருக்கும் ஊட்டச்சத்து மிக்க உணவு பாதுகாப்பை உறுதி செய்ய வேளாண் விஞ்ஞானிகள் முயற்சி செய்ய வேண்டும் என்றும், பருவநிலையையும் வெப்பத்தையும் தாங்கி வளரக்கூடிய பயிர் வகைகளை உருவாக்க வேண்டியது அவசியம் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார்.